ஆயிடுவார் இல்லையா, எல்லாரும் பிரம்மாவின் கீழ் வந்துருவாங்க. அப்போ நம்ம டம்மி ஆயிடும் நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரம்மா படைக்கக்கூடிய எதை மூலதானமா கொண்டு படைக்கிறாரோ அந்த வேதங்களை திருடிக்கிட்டு கடலுக்கு அடியில போய் பதுங்கிடுறாங்க. அப்போ இந்த பிரம்மா என்ன பண்றாரு, ஆஹா எல்லாம் போச்சேன்னு பயந்து நேர எங்க போறாருன்னா மகாவிஷ்ணுகிட்ட போய் தஞ்சமாறு. பெருமாளே, இது மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன், என்ன நீ தான் காப்பாத்தணும், எனக்கு இது மாதிரி ஆட்சிப்பா, என்னோட இந்த வேதங்கள்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, அந்த மது கைடவர் போலவே உருவம் மாத்திக்கிட்டு, அதாவது எப்படின்னா குதிரை முகம் உடைய, எப்படி மனித உடல் குதிரை முகம், இந்த மனித உடல் குதிரை முகத்தோட உருமாறி கடலுக்கு அடியில போய் அந்த அவர்கிட்ட சண்டையிட்டு அவர் வென்று அந்த வேதத்தை கொண்டு பிரம்மா கிட்ட ஒப்படைக்கிறார். இந்த தீயவர்கிட்ட இருந்து இந்த வேதத்தை காப்பாத்தி